வெல்கம் பேக் டு சுந்தருமா ஜெயந்தி சேனல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்படி கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நான் எப்படிலாம் சாமி கும்பிட்டேன், என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோ இருக்கால இவளுக்கு நான் பேர்லாம் வைக்கல. ஆனால் நான் சிவன் கோயிலுக்கு போகிறப்போ எனக்கு ஃப்ரெண்டானா. நான் டெய்லி போவேன். டெய்லி போகிறப்போ வேறு வீட்டில் இருப்பா, தூரமாக இருப்பா. நான் கழனி வழியாக போவேன். எங்கேருந்து என்னை பார்த்தாலும் அங்கேருந்து ஓடி வருவா. ஏதாச்சும் நான் வச்சுருப்பேன், இல்லை கோயிலில் ஏதாச்சும் கொடுத்தாலும் எடுத்துகிட்டு வந்து இவளுக்கு தான் போடுவேன். அதனால் இப்போ இவளை நான் மறந்துட்டேன். ஒரு வாரமாக நான் கோயிலுக்கு போகிறது இல்லைன்றதுனால இவளை மறந்துட்டேன். எதனாச்சும் வச்சுருப்பேன்ட்டு நான் கோலமாவை எடுத்துகிட்டு போகிறேன் கோயிலுக்கு போகிறதுக்காக. அதை பார்த்து அந்த கவரை பார்த்து பார்த்து பிச்சுட்டு இருக்கா, என்னை பார்த்து வாலாட்டிட்டு இருக்கா. அவகிட்ட ஒரு சாரி கேட்டு, நான் கோயிலில் ஏதாச்சும் கொடுத்தா உனக்கு எடுத்துகிட்டு வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போனேன். பிரதோஷம், அதுவும் இல்லாமல் கார்த்திகை தீபம்ல விரதம் இருந்தேன். அதை சரி ஃபாஸ்டிங் முடிக்கிறதுக்காக கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிணத்துல மீன் நிறைய இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், இங்கே பக்கத்துலேயே சிவன் கோயில் இருக்கும். டெய்லி போயிட்டு வரப்போ அங்கே கொடுக்குற பிரசாதத்தை எடுத்துன்னு வந்து போடுவேன். நான் எப்போ வந்து எட்டி பார்த்தாலும் இவங்க வந்து ஓடியாருவாங்க, எங்கே இருந்தாலும் ஓடியாருவாங்க. கோயிலில் எதுவும் இல்லை. இப்போ போகிறப்போ பிரதோஷம் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும். இல்லைனா கொடுத்தா கூட எதனா போட்டு போகலாம். வர வழியில் நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்க. நாய், மீன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்தேன். கோயிலுக்கு வந்தால் இவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் பார்த்தா 7 மணி ஆகிடும். எப்போவுமே பிரதோஷம் போனால் 7 மணி ஆகிடும். அதுவும் இல்லாமல் கார்த்திகை தீபம் வேறு டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் படைக்கணும்னு சொல்லிட்டு பெருக்கிறது மட்டும் பெருக்கிட்டு இருந்தேன். எப்போவுமே கோயிலுக்கு போனால் பெருக்குவேன். அப்படி இல்லை கோயில் க்ளீனாக இருந்ததுன்னா கம்முன்னு விட்டு வந்துடுவேன். அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால பெருக்கிட்டு வருவேன். யார் என்ன நினச்சா என்ன அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பெருக்கலாம் நம்மளே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்வேன். கோலமாவு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனேன். அது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு போவேன். சரி ஒரு படி மொத்தமாக வாங்கி அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சா எப்போ போகிறோமோ அப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் மட்டும்தான் கோலம் போடுவேன். வேறு யாரும் கோலம் போட மாட்டாங்க. கோயிலுக்கும் போட்ட மாதிரி இருக்கும், எனக்கும் கோலம் போடுறதுக்கு பிடிக்கும். அதனால கோலம் போடுவேன். பார்க்குறவங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுதான் எப்படின்னா போட்டோம், நம்ம கோயிலுக்கு போடுறோம், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாமிக்காக போடுறேன். பிரதோஷம் அன்னைக்கு வேற, அதுவும் இல்லாமல் கார்த்திகை தீபம் வேற. அதனால கோயிலுக்கு போயிட்டு கோலம் போட்டு வந்தேன். அப்படியே கோலமாவு அங்கே வச்சுட்டு அவருக்கு அபிஷேகமே பார்க்கல. பால் அபிஷேகம், அப்புறம் விபூதி அபிஷேகம். லாஸ்டா நாங்க வரும்போது சந்தன அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பால் அபிஷேகம் மட்டும் வாங்கி அந்த பால் அவர் மேல ஊத்துன பாலை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம். முடிச்சிட்டு அவருக்கு ஆப்போசிட்ல முனீஸ்வரன் இருப்பாரு. அவரை பார்க்காம எப்பவுமே வரமாட்டேன். இவரை பார்த்துட்டு எப்பவுமே அவரை பார்த்துட்டு தான் போவேன். அவர் எப்படின்னா ஆலமரத்து அடியில உட்காந்துட்டு இருப்பாரு. இவர் இப்ப பார்க்கறதுக்கு டல்லா இருக்காரு. ஆனா ஆடி மாசம் பார்த்தா அவ்வளோ காரு, வேனு அப்படி இருப்பாரு. போய் பூஜை பண்றது கிட்ட கூட முடியாது. இந்த ஆலமரம் இதுல விழுது இருக்கு பாரு, அந்த விழுது இது ஒரே ஒரு ஆலமரம் மட்டும்தான். அந்த விழுது கீழே விழுந்து முளைச்சதுதான் ஃபுல்லா. அது ஒரே ஒரு ஆலமரம் மட்டும்தான். ஆனா இங்க இருக்கிற ஸ்பெஷலே அது ஒண்ணுதான். எவ்வளோ பேர் வேண்டுதல் வைப்பாங்க. ஆடி மாசம் பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்கும். இவங்க ஊஞ்சல் ஆடிட்டு அக்கா அக்கா வீடியோ வீடியோ எடுன்னாங்க. அவங்கள ஒரு வீடியோ போட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து அம்மா அதுக்கே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி சாமி கும்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை இலைய அந்த அகல் வைக்கிறதுக்காக கட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் எப்படி வைப்பாங்கன்னா, ஒண்ணு வாழை இலையில வச்சு, நாங்க வாழை இலையில வைப்போம். ஆனா மோஸ்ட்லி அவரை இலை பிரிச்சு அது மேல சாணி வச்சு குட்டி குட்டியா அது மேல அகல் வைப்பாங்க. அம்மா என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு புது டெக்னிக். வாழை இலைய குட்டி குட்டியா கட் பண்ணி அதுல கொஞ்சம் கொஞ்சம் சாணி வச்சு எண்ணெய் ஊத்தி திரி போட்டு அகல் விளக்கு வச்சு ஏத்துவோம். உங்க வீட்ல எப்படி ஏத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே இருந்த அகல் விளக்கோடு சேர்த்து இந்த வாட்டி 4 அகல் விளக்கு மட்டும்தான் வாங்கணும். எல்லா டைமும் அதிகமாலாம் வாங்க மாட்டோம். 5, 6 அப்படிதான். அதுக்கு மேல தாண்டாது. ஏற்கனவே இருந்ததே நிறைய இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க. இதுல எவ்வளோ சாமி எறும்பு. நான் இதை வந்து அப்பாவே அண்ணாமலையார் அவரே வீட்டுக்கு வந்த மாதிரி நான் நினைச்சேன். அப்பெல்லாம் நாங்க சாமியே கும்பிடல, எடுத்துட்டு போய் வச்சவங்க திரி போட்டு நெய் ஊத்தி மாவிளக்கு மாவை. அவ்வளோ ஒரு எறும்பு. நான் ஒரு எல்லாமே நான் என்னோட பாஸ்டிங் ஏத்துக்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு அதை பார்த்த உடனே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அப்படியே அதை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தது. உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு தான் நான் அதை வீடியோவே எடுத்தேன். அப்புறம் நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு விளக்கு எல்லாத்தையும் அங்கங்க வச்சுட்டு ரெடியா இருந்தோம். தீபமும் ஏத்திட்டாங்க. அவரு அர்த்தநாதீஸ்வரரா வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டாரு. நாங்களும் அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏத்த ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் தீபம் ஏத்த ஸ்டார்ட் பண்ணோம். எங்க காத்துல
அணைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்னடான்னா மழை வர மாதிரி வேற இருந்ததா, மழை வந்ததுன்னா மொத்தமே போயிடுமே அப்படின்னு. பாதி பேர் வந்து வெடிலாம் வச்சிருந்து வெடிப்போம் சின்ன வயசுலலாம். ஆனா இப்பலாம் அப்படி கிடையாது. வெடி வெடிக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. தீபம் மட்டும் ஏத்தணும். அதுவே இங்க இங்க வந்ததுனால இவ்ளோ தீபம். இதுக்கு முன்னாடி இருந்த வீட்ல வந்து அவ்ளோ தீபம் ஏத்தவே முடியாது. ஒரு சின்ன வீடு அந்த வாடகையில இருந்ததுனால அவ்ளோ ஏத்தவே முடியாது. இங்க வந்து கொஞ்சம் நெறைய தீபம். மனசு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. தீபம் ஏத்திட்டு பௌர்ணமி வேற வருதா, அந்த பௌர்ணமிய பார்க்கும்போது, அந்த நிலாவ பார்க்கும்போது, அது ஒரு தீபமா, அது ஒரு ஒளி மாரி தெரிஞ்சுது. அழகா இருந்தது அது பார்க்கறதுக்கு. அப்புறமா தான் கற்பூரம் ஏத்தி வீட்ல சாமி கும்பிட ஆரம்பிச்சோம். இப்படிதான் எனக்கு கார்த்திகை தீபம் போச்சு. நீங்க எப்படி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம சுந்தர் உமா ஜெயந்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். பாய்.